இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக நமது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக முதல் முறையாக அவர்கள் இந்த பகுதிக்கு பதவியேற்று இந்த முதல் முறையாக இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாட்டை கோயம்புத்தூர் சிட்டிசன் ஃபாரம் அந்த குழுவினர் அதுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். என்றாலும் நாங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஏற்பாடுகள் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை பார்த்துக் கொள்வதற்காக இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறோம். அதில் கொடிசியாவில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திருமதி ஜே முருகானந்தம் அவர்கள், நமது மாவட்ட தலைவர் ரமேஷ், பேராசிரியர் கனக சபை, நமது நந்தகுமார் மற்றும் அவருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்பிற்குரிய சேலஞ்சர் துறை அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகி அனைவரும் அதில் பார்த்துவிட்டு உங்களையும் சந்தித்துவிட்டு போகலாம்ட்டு வந்திருக்கிறோம். இதில் எங்களுக்குன்னு சொல்றதை விட நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது, நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதில் நமக்கெல்லாம் இருக்க பெருமை, நமது கொங்கு மண்டலத்திலே அந்த தமிழர் வந்திருக்கிறார், இந்த பகுதியில் மக்களுக்காக பணியாற்றியவர், முதல் முறையாக அங்கு வர இருக்கிறார். அவர்களுக்கு நாங்களும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மாவட்ட தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஷெட்யூல் காலையில் 10 மணிக்கு வந்து இறங்குறாங்க. 10 மணிக்கு வந்து இறங்கிட்டு அவங்க விமான நிலையத்தில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கொடிசியாவில் நடைபெறுகிற நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கெல்லாம் அவங்க திருப்பூர் காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க. அதுக்கு பேரூர் மடத்தில் அவங்களுக்கு வரவேற்பு ஆசையும் கொடுக்கறாங்க. அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலையும் கலந்து கொண்டு விட்டு 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் போறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால மாலை மட்டும் போட்டு நிகழ்ச்சி அங்கே எதுவும் கிடையாது. மாலையை மட்டும் போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையா எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டெல்டா மாவட்டத்தை பத்தி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை. பெயருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு எல்லாமே நீர்ல மூழ்கி போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல என்னன்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும். ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி 22% ஈர பதம் இருக்குது. அது அப்படியே எடுத்தாதான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா அதுல கொள்முதல் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்கறாங்க. அது வீடியோல எல்லாம் பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்கறாங்க. அதையும் ஒழுங்கா அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால. இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோல நானும் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு. அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதுல ஏக்கருக்கு இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட ஈடாகவும் வழங்கணும். இந்த 22% ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும். மழை பாதிப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்றதுக்கு மத்திய அரசு கடந்த முறையும் நிதி கொடுக்கல. இந்த தடவையும் மத்திய அரசு இருக்கிறத வச்சு நாங்க சமாளிச்சுக்கிறோம் சொல்லி அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. என்னைக்குமே உண்மையை அவங்க பேசுறதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே 950 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வேறுபடும். அதுல தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்ப அட்வான்ஸாவே கொடுத்துறாங்க. இப்ப இவங்க என்னன்னா எப்ப கேட்டாலும் 95% வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க.
95% இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கேட்டீங்க முதலமைச்சர் போய் கேட்டீங்கன்னா எங்களுக்கு 95% வேலை முடிச்சிருச்சுப்பாங்க. இப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏற்கனவே நாங்க 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், இன்னும் மழையா இப்பதான் ஆரம்பிக்க போகுது, 5000 கோடி ரூபாய் எங்க போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு. அதுல கால்வாய்களுக்கு 2500 கோடி ரூபாய், அப்புறம் 1500 கோடி ரூபாய் வருந்த தண்ணீர் தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு 1500 கோடி ரூபாய், இப்படி பிறகு 1032 கோடி ரூபாய், இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியா காட்டுறாங்களே தவிர 5000 கோடி ரூபாய் எங்க செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வூதியத்துக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்து கூட ஓய்வூதியத்தை தமிழக அரசு தராம வந்துக்கிறாங்க, பழைய சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க போராட்டத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது. இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில சொன்ன எதுவுமே அவங்க செய்யறதே இல்லை. நீங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்க ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க, அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னைக்கு கிச்சபட்சம் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, கிட்டத்தட்ட 4 மாசம் தான் தேர்தலுக்கே இருக்கு. அதனால அவங்களால பணமும் இல்லை. ஆனா மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை பூரா வேற வழியில செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக, மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு இருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, பிறகு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர். நீங்க அநேகமா தாய்லாந்துல இருக்கதா சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூர் தனி சார்ட்டர் பிளேட் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் யாருக்கு தருவோன்னு சொன்னாங்க? தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை. இது இன்னொரு அமைச்சர் சொல்லுவாரு, வேறு விதமா பட்டை அடிச்சிருந்தா ஒண்ணு, நாமம் போட்டா ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. சட்டமன்றத்தில் மேடம் பேசியிருந்தாங்க, சாதி ஒழிப்பு சொல்லணுமா, காலணிகளை அணிக்க முடியுமா, பேர்களை அணிக்க முடியுமா, அது சம்பந்தமான கருத்து நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன நியாயமா தான் சொல்லியிருக்காங்க. கேட்டாங்க, அதுக்கு அமைச்சருடைய பதில் பார்த்தீங்க. அமைச்சர் அதான் இந்த சட்டமன்றத்தில் நாங்க கேட்கிற கேள்விக்கும் அமைச்சர்கள் சொல்கிற பதிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. நீங்க தொழில்துறையை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு, அதிமுகவும் கேட்டுச்சு. தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னாரு. எவ்வளவு விளையாட்டுத்தனமா இல்லையா இது? இப்படிதான் இந்த அரசாங்கம். விஜய் எப்ப சொல்றாரு கூட்டணி? அந்த நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார், பாஜக தான் கரூர் விவகாரத்துல தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் நாங்க அது விஜயாக இருந்தாலும் சரி, நீங்களே ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும். எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தவறு எங்க இருந்தாலும் நம்ம சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே அது. ஜெட்ஸி காலகட்டம் வந்துவிட்ட போதிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்ப வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல அந்த மாதிரி தான் நிலவரம் இருக்கு. அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாவட்டத்தில் இருந்துதான் நானும் வந்திருக்கிறேன். இதுல அதுதான் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாங்கிறது தெரியல. ஒவ்வொருடைய கருத்துகள் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொருடைய வியூகள், உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்க பார்க்கக்கூடிய பார்வைகளும் வித்தியாசமா இருக்கும். இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் இருக்குது. அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம். எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும், எனக்கு பைசல் பார்க்க தெரியாது. சாதி ஒடுக்கல், அடக்குமுறை அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழகத்தில். அதாவது கொங்கு மண்டலத்துக்கு இருக்கு, அதுதான் சட்டமன்றத்திலையும் பேசுறீங்க. அதுக்கான குரல் பிஜேபி. நீங்க ஒரு தவறான செய்தி சொல்றீங்க. இல்ல, அதை நான் சொல்லிடுறேன். கொங்கு மண்டலத்தில், அதாவது தமிழ்நாட்டிலே அமைதியான பகுதி இந்த கொங்கு மண்டலம். நான் எல்லா மீட்டிங்ல கூட சொல்லுவேன். என்னையும் நிறைய பேர் என்ன பேசுவாங்க, என்ன கண்ணு எப்படி இருக்க, என்னையே பேசுறாங்க. அவ்வளவு அமைதியா, அவ்வளவு சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு மண்டலம்.
இதுல ஒரு செய்தி நீங்க புதுசா கேட்கறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இறுதியான ஊர் தான் சார், பஸ்ஸவே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாப் போட மாட்டேங்கிறாங்க. அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. நீங்க போக்குவரத்து அமைச்சர் வந்தா கோவில் வரைக்கும் போய் தான் பஸ் ஸ்டாண்ட்ல எக்ஸ்ட்ரா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு சார். பல பகுதியில் கொட்டாங்குச்சியில தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தா நம்ம சொல்லுங்க, பாத்துக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க, நல்லா கொண்டாடி இருப்பீங்க. இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா? 800 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் எடுத்திருக்காங்க. 890 பாருங்க, எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. 890 கடந்த வருஷத்தை விட 150-200 கோடி ரூபாய் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. இதுதான் தமிழக அரசுடைய சாதனை. இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். நன்றி, வணக்கம்.